சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக்கூடாது என்ற வாழ்த்துக்களோடு நம்ம இந்த ஒரு டேபர்னாக்கல் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம தொடங்கலாம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நீதியும் இருக்கிற இந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக நாங்கள் சொத்திருக்கிறோம். உடைய கிருபை உடைய இருக்கும் தகப்பனே, நாளிலும் கூட நாங்கள் ஆன்லைனில் இணைந்து உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீங்கள் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி தகப்பனே. இணைப்பில் காணப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இந்த ஒரு பாடம் ஆசீர்வாதமாக விளங்கத்தக்கதாக உடைய நேரத்தையும் உடைய கிருபையும் தந்து தகப்பனே நீங்கள் வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய முற்றிலும் பொறுப்பேற்றுகளும் மைமடியும் எல்லாத்தையும் எங்களை சிற எங்கள் நிறுத்தமாகிய நேசம் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்குரிய டேபர்னாக்கல் ஸ்டடி ஆசாரிப்பு கூடாரம் இந்த தலைப்பின் கீழாக நமக்கு பாடத்தை வழங்குமாறு அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தேங்க்யூ சார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்க்கையோடு மீண்டுமாக நம்ம இந்த ஒரு தொடர்ச்சியாக ஆசிரியப்பு கூடார ஆராய்ச்சியை நம்ம பார்ப்பதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏற்படுத்த வாய்ப்பிற்காக நம்முடைய நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் இயேசுவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம். போன வாரத்தினுடைய இந்த ஒரு தொடர்ச்சியான ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். கடந்த வாரத்துல நம்ம ஒரு புதிய ஒரு சாப்டர் நம்ம ஆரம்பிச்சோம். சாக்ரிஃபைசஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலர்களுடைய காணிக்கை மற்றும் பலிகள். இதுல வந்துட்டு அநேக விதமான காணிக்கைகள் அல்லது பலிகள் வந்து காணப்பட்டுச்சு. முக்கியமாக அந்த ஒரு 10 காணிக்கைகள் பற்றி நம்ம பார்த்தோம். அதுல வந்து முதலாவது பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி. ரெண்டாவது வந்து மீட் ஆஃபரிங், போஜன பலி. மூணாவது சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலிகள். நாலாவது பார்க்கும்போது பீஸ் ஆஃபரிங் நம்ம பார்க்குறோம், அது வந்து சமாதான பலிகள். ஐந்தாவது ட்ரிங்க் ஆஃபரிங், பானபலி. ஆறாவது ஃப்ரீ வில் ஆஃபரிங், சுய விருப்பத்தின்படியான பலிகள். ஏழாவது ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் அல்லது கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. எட்டாவது பார்க்குறோம் ஹீவ் ஆஃபரிங். ஹீவ் ஆஃபரிங் சொல்லும் போது தமிழ்ல வந்து நம்ம பார்க்கும்போது வேவ் ஆஃபரிங், அசைவாட்டும் பலி. ஹீவ் ஆஃபரிங் யாராவது சொல்றீங்களா? இல்ல சார், அசைவாட்டும் பலி இல்ல, இன்னொரு பேரு நான் மறந்துட்டேன். நோட் பண்ணி வச்சு நான் மறந்துட்டேன். ஈவ் ஆஃபரிங். ஓகே, ஞாபகம் வந்து நான் சொல்றேன். வேவ் ஆஃபரிங்கிறது அசைவாட்டும் பலி. நெக்ஸ்ட் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங் வந்து சுகந்த வாசனையான பலி. இந்த ஒரு 10 பலிகள் இருக்கு. அந்த ஒரு 10 பலிகள்ல ஒன்னொன்னு நம்ம தேவனுக்கு அங்க செலுத்தும் போது அது என்ன ஆகும்னா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பலிகள் வந்து அங்க செலுத்தப்படும். ஒருவேளை வந்து பர்ன்ட் ஆஃபரிங் இது வந்துட்டு தகன பலியாக நம்ம கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பலிகள் ஏறெடுக்கப்படும் போது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பலிகள் வந்து ஏறெடுக்கப்படும். சின் ஆஃபரிங் செலுத்தப்படும், அதுக்கப்புறம் பர்ன்ட் ஆஃபரிங் செலுத்தப்படும், அல்லது பர்ன்ட் ஆஃபரிங் செலுத்தப்பட்டுட்டு அப்புறம் பீஸ் ஆஃபரிங் செலுத்தப்படும். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்துட்டு அங்க நிறைய இருக்கு. அது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்தெந்த நாள்ல எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த தேவன் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு பாடம் என்னன்னா, பர்ன்ட் ஆஃபரிங் பத்தி நம்ம கடந்த வருஷத்துல பார்த்தோம். இப்ப முக்கியமாக பிரசாதம் ஓகே,
ஆக்சுவலா வந்துட்டு இங்க ஹீவ் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வசனம் இருக்கு, பட் நான் மறந்துட்டேன், அதை நோட் பண்ணல. அது நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். இப்ப இந்த ஒரு 5 விதமான பலிகள் முக்கியமாக அங்க வந்து செலுத்தப்படுது. இந்த 5 விதமான பலிகள்ல என்னென்ன பொருட்கள் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கூட நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். மிருகங்கள் அல்லது விலங்குகள் அதில் பார்க்கும்போது ஆக்சன், புல்ஸ், கவுஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே போல ஆடுகள், வெள்ளாடு அல்லது செம்மறி ஆடு அல்லது நம்ம பார்க்கணும்னா ஆட்டுக்கடா இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே போல டர்ட்டில், டவுஸ், புறாக்கள் மற்றும் பிச்சியன் அது வந்துட்டு யூஸ் பண்றாங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம் கிரெயின், அது வந்து மீட் ஆஃபரிங்ல பார்க்கும்போது மாவு, அதே போல வந்துட்டு கோதுமை மாவு யூஸ் பண்றாங்க. அதே போல பிரெட்டு, கேக்கு, அப்புறம் வேப்பர் இதெல்லாம் வந்துட்டு பொதுவாக அவங்க யூஸ் பண்ற ஒரு சில பலிக்குரிய ஒரு பொருட்கள். எந்த ஒரு பொருட்கள் இல்லாம இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்றாங்க, அதே மாதிரி எந்த நோக்கத்துல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பிரிக்கும் போது 2 வகையை நம்ம பிரிக்கலாம். என்னன்னா வாலண்டரி ஆஃபரிங், அதே போல ஆப்ளிகேட்டரி ஆஃபரிங். விருப்பத்தின்படியான தாங்களா சுயமாக வந்து செய்கிற பலிகள் இருக்கு. அது வந்துட்டு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஓகே அந்த மாதிரி. ஆனா ஆப்ளிகேட்டரி ஆஃபரிங்னு சொல்லும் போது கம்பல்சரி இது வந்து இதர ஜனங்கள் மத்தியில பண்ணியே ஆகணும். அதுக்கு உதாரணம் தான் நம்ம பார்த்தோம். சின்ன ஆஃபரிங்கும், பாவ நிவாரண பலியும், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். குற்றங்கள் யாராவது செய்துட்டால் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு பலிகளை வந்துட்டு அவங்க ஏறெடுக்கும். இந்த ஒரு பலிகளை ஏறெடுக்கும் போது அவங்க தேவன் கொடுக்குற அந்த ஒரு மெத்தட்ல வந்துட்டு அவங்க செலுத்தணும். உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் பத்தி பார்க்கும்போது தகன பலி அல்லது சர்வாங்க தகன பலி, இந்த ஒரு தகன பலியை அங்க தேவன் செலுத்த சொல்லும் போது நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்க இதை வந்துட்டு பண்ணலாம். ஸோ இது வசனங்கள் வந்து நிறைய இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா வாயிலே நான் சொல்லிடுறேன், நீங்க வசனங்கள் நீங்க நோட் பண்ணிக்க. லேவியராகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அதுல வாசிக்கும் போது இது டெய்லி நீங்க ஆஃபர் பண்ணலாம். அதை எப்படி ஆஃபர் பண்ணணும், எப்படி அது செலுத்தப்படணும் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எக்ஸோடஸ்ல யாத்ராகமம் 29ஆம் அதிகாரத்துல அது வந்து நமக்கு 38ல இருந்து 42 வரைக்கும் இருக்கு. அதுல வாசிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா 2 ஆடை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது 2 ஆட்டுக்குட்டி லேம்ப் பத்தி அவர் சொல்றாரு. இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை எடுத்துட்டு ஒன்று காலையிலையும் இன்னொன்னு வந்துட்டு மாலையிலையும் நீங்க பலியிடலாம். அதே போல இந்த ஆட்டுக்குட்டியை அது எப்படி பலியிடணும் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய தலை செப்பரேட்டா அது என்ன பண்ணணும், வேக வைக்கணும். அதாவது பர்ன்ட் ஆஃபரிங்கா கொடுக்கணும். அதனுடைய மற்ற பாகங்களை கூட நீங்க 2ஆவதா அது வந்து கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ முதலாவது அது கொடுக்கும்போது தலையை என்ன பண்ண மாட்டாங்கன்னா வாஷ் பண்ண மாட்டாங்க. மற்ற பாகங்கள் ஒரு காலா இருக்கட்டும் அல்லது உள்ளுறுப்புகளா இருக்கட்டும், கிட்னி, லிவர் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணணும்னா அங்க ஆஃபரிங்ல அதை வந்துட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அது மட்டுமல்ல, இது கூட வந்துட்டு மற்ற காரியங்கள் கூட செலுத்தப்படலாம். ஒருவேளை இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் கொடுக்கும் போது அவங்க வந்துட்டு பானபலி வந்துட்டு கொடுக்கலாம், மீல் ஆஃபரிங் கொடுக்கலாம், அதே மாதிரி ட்ரிங்க் ஆஃபரிங் கூட அவங்க கொடுக்கலாம். சரி, போஜன பலி அல்லது பானபலி இது 2ல ஏதோ ஒன்று கொடுக்கலாம். அதற்கு உண்டான காரியங்கள் கூட அது என்னென்ன தேவையோ அப்படிங்கிறது அவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் கூட பீஸ் ஆஃபரிங் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா சேர்த்து வேக வைக்கலாம். ஸோ அதனுடைய வசனம் பார்க்கும்போது லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு சொல்லும் போது நீங்க பர்ன்ட் ஆஃபரிங் கொடுத்துட்டீங்க, அதுக்கு மேல வந்து சமாதான பலிகளுக்கு உண்டான அந்த ஒரு பொருட்களை கூட என்ன பண்ணலாம், அது மேல எரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குது. இப்போ இதெல்லாமே வந்துட்டு அங்க தேவன் செய்ய சொல்லும் போது
முக்கியமாக இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்ல 2 ஆட்டுக்கடா வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ 2 ஆட்டுக்கடா அது வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பர்ன்ட் ஆஃபரிங்கா செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து முதலாவது இருக்கிற ஆட்டுக்கடாவை வந்துட்டு மோசே அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பலியை வந்துட்டு ஏறெடுப்பார். அப்படி ஏறெடுக்கும் போது அந்த இடத்துல அது யாருக்காக அது செலுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய தலையின் மேல கை வைத்து அதுக்கப்புறம் மோஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா அதை வந்துட்டு சாகடிப்பாரு. அதுக்கு பிறகு அந்த ஒரு ரத்தமானது எடுக்கப்பட்டு அது அந்த ஒரு ஆல்டருக்கு கீழே வந்துட்டு அது என்ன பண்ணணும்னா ஊற்றப்படும். அதே போல இந்த ஒரு ஆட்டுக்காடாவை என்ன பண்ணுவாங்கன்னா பீசஸா அது வந்து கட் பண்ணி அதனுடைய தலைய முதலாவது அவங்க பர்ன்ட் ஆஃபரிங்கா கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய மற்ற பாகங்கள் வந்துட்டு கொடுக்கப்படும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது ரெண்டாவது இருக்கிற ரேம் கூட அதாவது ஆட்டுக்கடா கூட இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு யார் இதை வந்துட்டு வெட்டுறாங்க அல்லது கொலை பண்றாங்க அப்படின்னு பார்க்கறது வந்துட்டு ஆரோன் வந்துட்டு அவர் பண்ணுவாரு. அது வந்து லேவியராகும் 9ஆம் அதிகாரத்துல அது நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அது வந்துட்டு ஆரோன் பண்ணுவாரு. ஆரோன் இது யாருக்காக செலுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய உடன் ஆசாரியர் அதாவது ஆரோனுடைய பசங்களுக்கு அது செலுத்தப்பட்டு அதே போல எப்படி முதலாவது ஆட்டுக்கடா செலுத்தப்பட்டதோ அதே போல இதனுடைய ரத்தம் கூட என்ன பண்ணப்படும்னா அதனுடைய ஆல்டருக்கு கீழே அது வந்து ஊற்றப்படும். அடுத்தது வந்துட்டு இந்த ஒரு காரியங்கள் வந்து செய்யறது யாருன்னா ஆரோன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது ஃபுல்லா டீட்டெயிலா நீங்க படிக்கணும்னா லேவியராமம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா 1 to 14 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் வாசிங்கன்னா அது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இப்ப இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் தேவன் சொல்லும் போது 2 ஆடை வந்துட்டு ஆட்டுக்காடாவை வந்துட்டு அவர் செலக்ட் பண்ண சொல்றாரு. ஸோ ஒரு ஆட்டுக்காடா அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பொதுவா சின்ன ஆஃபரிங் பத்தி நம்ம படிக்கும் போது நம்ம என்ன படிச்சிருப்போம்னா ஒண்ணு வந்துட்டு காளை, இன்னொன்று வந்து ஆடு அல்லது ஆட்டுக்காடா. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது தேவன் வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் கொடுக்கறது இல்லை. மாறாக ரெண்டுமே வந்துட்டு எப்படிதான் இருக்கணும்னா ஆட்டுக்கடாவா இருக்கணும். இதுல ஆட்டுக்கடாவா இருக்கணும்னு சொல்லும் போது அதுல என்ன நோக்கத்துல அங்க தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம பார்த்தோம். இப்ப தேவனுடைய பார்வையில யார் பலிகளை ஏறெடுத்தாலும் அது வந்துட்டு ஈக்குவல் அல்லது தேவனுடைய பார்வையில பாரபட்சம் வந்து தேவன் பார்க்கறது இல்லை. பாவ நிவாரண பலியில முதலாவது செலுத்தப்படுகிற காளை கர்த்தர் இயேசுவுக்கும் 2வது செலுத்தப்படுகிற ஆடு சபைக்கும் வந்துட்டு உரியதா இருக்கு, அடையாளமா காண்பிக்கப்படுது. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு ரேன்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுல ரேன்சம் கொடுக்கறது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு சபைக்கு கூட ஒரு வாய்ப்பு அங்க தேவன் கொடுக்குறாரு பாவ நிவாரண பலியில பங்கெடுப்பதற்கு. ஆனா அவர்களுடைய பலிகள் எப்படி ஏறெடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அபூரண நிலைமையில காணப்படுகிற சபை ஜனங்கள். அதனால அவருடைய பலிகள் வந்துட்டு ஆட்டுக்கு அங்க கம்பேர் பண்ணி பேசுறாரு. ஆனா இந்த 2 பேருடைய பலிகளும் தேவனுடைய பார்வையில ஈக்குவல். அது எப்படி ஈக்குவல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பலிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தகன பலியாக அது காணப்படணும். அதாவது வந்து பர்ன்ட் ஆஃபரிங். அதற்கு ஒரு அடையாளம் தான் நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு நிழல்ல காண்பிக்கப்பட்ட அந்த ஒரு 2 ஆட்டுக்கடாக்கள். முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தையும் 2வது ஆட்டுக்கடா சபையும் வந்துட்டு அது குறிக்கிறதா இருக்கு. இப்ப அதனுடைய பலிகள் அவங்க ஏறெடுக்கும் போது அது கண்டினியூஸா அந்த ஒரு பலிபீடத்தின் மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப அதே குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இது சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய பார்வையில அவங்களுடைய பலிகள் ஏறெடுக்கப்படுது. அப்படி ஏறெடுக்கப்படும் போது அது முழுமையா அது எரியிற வரைக்கும் அது என்ன பண்ணப்படணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனுடைய நெருப்பு அக்னி அது என்ன பண்ணக்கூடாதுன்னா அது அவியக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து நமக்கு பார்க்கும். அப்ப இவங்களுடைய பலிகள் கூட மரணம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும், செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற பாயிண்ட் ஏதாவது சொல்றீங்களா? வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோம்?
ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற பாடத்தை நம்ம பார்த்தோம். ஸோ வேற என்ன பாயிண்ட் பார்த்தோம்? burnt offering ascendingல இருந்து பண்றாரு அப்படி படிச்சிட்டோம் brother. ஓலா ஆர் எல்ஸ் செலி. எஸ், தேங்க்யூ. அந்த 2 கிரேக்க வார்த்தையை பார்த்தோம், சாரி ஹீப்ரூ வேர்ட்ஸ் பார்த்தோம். அது வந்துட்டு ஓலா அண்ட் செலியில் அது வந்துட்டு எது குறிக்குதுன்னா மேல் நோக்கி அது வந்து போறதை வந்து பற்றி பேசுது. அது தேவன் வந்து என்ன பண்றாருன்னா எப்படி அதை வந்து அங்கீகரிக்கிறார், தேவனால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அடையாளப்படுத்தி அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ சிஸ்டர். வேற பாயிண்ட்ஸ்? இந்த பலிகள் நம்ம ஏறெடுக்கும் போது எதை அந்த ஆல்டர் மேல வச்சு எரிப்பாங்க, அது கூட நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப ஞாபகம் வந்ததுங்களா ஸ்லைடை பார்க்கும்போது? யார் வேணா சொல்லலாம், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹீப்ரூஸ் 2:11 அந்த 2 ஆட்டுக்கடை சொல்றாங்க இல்லைங்களா? அது சபையும் கிறிஸ்தவம் வந்துட்டு ஒரே மாதிரியான ஒரு பலியை குறிக்குது. எஸ், தேங்க்யூ. ஹீப்ரூல சொல்லப்படுகிற அந்த ஒரு வார்த்தை வந்து 2மே வந்துட்டு குறிக்குது. தேங்க்யூ. அதுல வந்துட்டு அந்த முக்கியமா நம்ம பார்த்தது என்னன்னா அதுல கொடுக்கப்படுகிற பலி தேவனுடைய பார்வையில 2 ஈக்குவல், தேவனால அது அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம், என்னன்னா அதுல என்னென்ன விஷயங்களை வந்துட்டு எரிக்கிறாங்க அல்லது தகன பலி இடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான பொருட்கள், இப்போ பாடி பார்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு பலிபீடத்தின் மேல அது வைப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த தோல் மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா பிரகாரத்துக்கு வெளியில பாளையத்துல கொண்டு போயிட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. இதுல கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நம்ம பார்த்தோம். உள்ளே எரிகிற பொருட்கள், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிபீடத்துல எரிகிற பொருட்கள் வந்துட்டு தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையை வந்து அது வெளிப்படுத்தும். ஏன்னா அதனுடைய முக்கியமான சாராம்சம் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு விலங்கு அல்லது ஏதாவது ஒரு பொருள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு ஆடு இல்லை காளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உயிரோடு இருக்கும்போது அது பலியாக்கப்படுது. பலியான உடனேயே அதனுடைய உள்பொருட்கள், இன்னர் பார்ட், அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தேவனுக்கு அந்த ஒரு பலிபீடத்தின் மேல அது வந்து வைக்கப்படுது. அப்போ உயிரோடு இருக்கிற ஒரு உயிரினம் அல்லது ஒரு ஜீவிய பலியாக்கி அதனுடைய ஸ்மெல்லு அது எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கும். அதனாலதான் வந்துட்டு தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல ஊழியம் செய்வதற்கு தேவன் செலக்ட் பண்ணும்போது அதுல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம் அல்லது ஒரு தகுதி, அவருடைய மூக்கு பத்தி வந்துட்டு அவர் பேசியிருப்பார். அது வந்துட்டு அவங்க நல்லா அந்த ஸ்மெல்லை வந்துட்டு கவனிக்கணும். அதே போல இங்கே ஏறெடுக்கிற பலிகளுடைய ஸ்மெல் அது எப்படி இருக்கணும்னா சுகந்த வாசனையா இருக்கணும். ஸ்வீட் சேவர் ஆஃபரிங்கா வந்துட்டு அது காணப்படணும். அதே தேவையில்லாத தோல் மற்ற உறுப்புகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேம்புக்கு வெளியில போயிட்டு அது எரிப்பாங்க. அது கண்டிப்பா வந்துட்டு அது மற்ற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு நாற்றம் எடுக்கிற ஒரு வாசனையா இருக்கும். இதுல இருந்து நமக்கு இருக்கிற பாடம் என்னன்னா தேவனுடைய பார்வையில
நம்முடைய பலிகளானது அங்கீகரிக்கப்படுது சுகந்த வாசனை. ஆனா உலகத்தினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா நல்ல ஒரு வாசனையா இருக்காது. உலகத்தார் நம்முடைய பலிகளை பார்க்கும்போது இவங்க பண்ற பலிகள் வேஸ்ட், ரொம்ப நாற்றம் அடிக்குது, அந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. இது வந்துட்டு நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கம்பேரிசன் நம்ம பார்த்தோம். இதற்கு பிறகு நம்ம பார்த்தது என்னன்னா அந்த 2 உயிரினங்கள், இப்ப நம்ம வந்துட்டு 2 பலிகளை கம்பேர் பண்ணா, ஒரு பலி பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும்போது தகன பலி. 2வது பலி பார்க்குறோம் சின் ஆஃபரிங். இப்ப 2 இடத்துலையும் மிருகங்கள் வந்துட்டு வேற வேற இருக்கு. இப்ப சின்ன ஆஃபரிங் சொல்லும் போது காளை மற்றும் ஆடு, பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது ஆட்டுக்கடா. ஆனா தேவனுடைய பார்வையில 2 ஏன் டிஃப்ரெண்டா கொடுத்தாரு அப்படிங்கிறது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவனுடைய பார்வையில எல்லாமே பலிகள் தான். ஆனா தேவன் எல்லா பலிகளையும் வந்துட்டு ஒரே மாதிரி அது வந்துட்டு ஒரே நோக்கத்துல அது கொடுக்கல. இப்ப சின்ன ஆஃபரிங் அப்படின்னு சொல்லும் போது 2 பலிகள் ஏற்றுக்கப்படுது, காளை மற்றும் ஆடு. அந்த 2 வந்துட்டு டிஃப்ரெண்ட் நோக்கம் வந்துட்டு அது காணப்படுது, பர்பஸ் வந்து வேற. இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல காளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அதுவும் பரிபூர்ண மனிதன், அதை வந்துட்டு அடையாளப்படுத்ததான் பார்க்கிறோம் காளை. ஏன்னா வெயிட்லையும் சரி அதனுடைய பார்வையிலையும் சரி ரொம்ப வந்து நல்லா இருக்கிறது பார்க்கும்போது காளை. 2வது பார்க்கிறோம் ஆடு அப்படின்னு சொல்லும்போது மிகச்சிறிய உயிரினம். அதே போல அதுவும் பலியாக்கப்படுது. ஆனா அது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா காளைக்கு ஈக்குவலா நம்ம வச்சு பார்க்க முடியாது. அது வந்துட்டு சின்ன ஆஃபரிங் சொல்லும் போது சின்ன ஆஃபரிங்ல கர்த்தர் இயேசு மற்றும் சபை 2 பேருடைய பலிகளும் அதுல அடங்குது. ஆனா இதுல வந்து மிகப்பெரியதா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கர்த்தருடைய பலி, அவருடைய ரேன்சம் சாக்ரிஃபைஸ். அதுல இருந்துதான் நமக்கு கூட இந்த பலிகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இதுல வந்துட்டு கர்த்தர் பெரியவர், அவர் பரிபூர்ணர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியறதுக்காக தேவன் என்ன கொடுத்தாருன்னா இந்த ஒரு சின் ஆஃபரிங் வந்து கொடுத்தார், பாவ நிவாரண பலியை கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல வரும்போது பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி, அதுல வந்து தேவன் எதற்காக இந்த ஒரு பலியை எடுக்க சொன்னார் பார்க்கும்போது கர்த்தரும் சபையும் பலியிடுறாங்க. ஆனா தேவன் அவைகளை வந்து ஈக்குவலா அங்கீகரிக்கிறார். இது வந்துட்டு அக்செப்டன்ஸ் பத்தி அது வந்துட்டு பேசுது. அதனாலதான் வந்துட்டு இங்க தேவன் வந்துட்டு இந்த அனிமல்ஸை வச்சுட்டே வந்துட்டு ஒரு சில காரியங்களை வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ உதாரணத்திற்கு இந்த இடத்த நம்ம வாசிக்கலாம். வாசிங் சிஸ்டர் யாராவது உபாகமம் டியூட்ரானமி 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. சரி, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? இது ஏன் தேவன் இப்படி கொடுத்தாரு யாராவது சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லலாம். மாடு அப்படின்னு சொல்லும் போது இங்க நோக்கம் என்ன அப்படின்னா உழணும். இது வந்துட்டு கல்டிவேஷனுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உழணும். அப்படி உழணும்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்துட்டு மாடு வந்துட்டு நல்ல வெயிட்டு, அதை என்ன பண்ணலாம் ஈஸியா வந்துட்டு உழுதுட்டு போகலாம்.
ஆனா கழுதை அப்படின்னு சொல்லும்போது கழுதை வந்து பொதுவா நம்ம யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா பொதி சுமக்குவது, நல்ல வெயிட்டான பொருளை தூக்கிட்டு போகும், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதை உழ முடியுமா, உழறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அப்ப ரெண்டையும் ஒண்ணா வச்சு இணைச்சு அது வந்து உழுவதற்கு நம்ம ட்ரை பண்ணா கண்டிப்பா அந்த ஒரு பர்பஸ் என்ன ஆகாதுன்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நோக்கம் இருக்குது, பர்பஸ் இருக்கு. ஆனால் தேவன் சொல்லும் போதே ரெண்டு அனிமல்ஸுக்கும் என்ன நோக்கம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணு, ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து பண்ணாத. அதே போலதான் தேவனுடைய அந்த ஒரு கட்டளைகள் கூட, பலிகள் கூட, ஒவ்வொரு பலிகளையும் வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா பர்பஸ் ஒண்ணுதான். என்ன? கர்த்தர் இயேசுனுடைய பலி, சபையினுடைய பலி. எதற்காக அப்படின்னா உலகத்தினுடைய அந்த ஒரு ரேன்சம் ஒர்க்குக்காக பண்ற வேலைகள். எஸ் சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். எஸ் பிரதர். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல they are saying brother அந்த ரெண்டுக்கு ஸ்ட்ரென்த் வேற இருக்குமா, so that he was given a law that you should not plow the both together. Page number 51 first. எஸ், தேங்க்யூ. அப்போ இந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பர்பஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகணும். இந்த இடத்துல வந்துட்டு தேவன் வந்து பர்பஸை வச்சுதான் இந்த ஒரு விஷயங்களை நமக்கு கொடுக்குறாரு. இப்ப முதலாவது அந்த ஒரு சின்ன அப்படிங்கள பர்பஸ் என்னவோ அது வந்துட்டு பாவ நிவாரணத்துக்காக பண்ற வேலை தான். ஆனா அதுல வந்துட்டு ரெண்டு பேருடைய பலிகள் ஈக்குவல் இல்லை. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு பரிபூர்ணர், அவருடைய பலியானது பர்ஃபெக்டான ஒரு பலியா இருந்துச்சு. அது வந்துட்டு ஆதாமுக்கு நிகரான ஒரு ஈடு பலியா அந்த தேவன் வந்து கொடுத்தாரு. ஆனா சபையினுடைய பலி அது வந்துட்டு ரெண்டாவது பலியாக அது ஏறுக்கு போது அது வந்து பர்ஃபெக்ட் இல்லை. ஆனா கர்த்தருடைய ரேன்சம் சாக்ரிஃபைஸினுடைய மெரிட் மூலமா வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பலிகளை வந்து ஏறெடுக்கிறாங்க. அந்த நோக்கத்துல வந்துட்டு சின் ஆஃபரிங் வந்துட்டு செலுத்தப்படுது. ஆனா ரெண்டாவது பாக்குறோம் இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலி, அந்த ஒரு பலியானது வந்துட்டு தேவன் என்ன நோக்கத்துல கொடுத்துருக்குறா அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய நோக்கம் என்னன்னா என்னுடைய பார்வையில ரெண்டு பேருடைய பலிகளும் ஈக்குவல். ஆனால் நான் அவங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்னா என்னுடைய சுபாவத்தை நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறது தேவன் சொல்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெளிவா வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல காணப்படுகிற அந்த ஒரு பலிகளை வந்து நமக்கு தெளிவா கொடுக்குறாங்க. இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா படிக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ முதலாவது நம்ம வந்து ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இது வந்துட்டு முக்கியமாக தேவன் நம்ம வந்துட்டு எப்படி பார்க்கிறார் அப்படின்னா தெளிவா நம்ம சொல்லணும்னா நம்ம தேவன் எப்படித்தான் சொல்றாருன்னா சிறு மந்தைன்னு சொல்றாரு. இப்ப சபையை பார்த்து லூக்கா 12:32 வாசிக்கும் போது பயப்படாதே சிறுமந்தையே. இப்ப சிறு மந்தை மந்தைன்னு சொல்லும் போது கண்டிப்பா அது வந்துட்டு ஆட்டுக்கு தான் வந்துட்டு மந்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் சொல்லும் போது ஆடுகளை போல வந்து நம்ம பார்க்கிறார். இப்ப நம்முடைய பலிகளை வந்துட்டு ஆட்டினுடைய பலி சின்ன அப்படின்ற பார்க்கும்போது இந்த ஒரு ஆட்டினுடைய பலி அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இந்த ஒரு ஆடு நம்மைத்தான் குறிக்குதான் இல்லையாடு நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்க நோட் பண்ணிக்கலாம். சங்கீதத்துல 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்செடி. இப்ப கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். இப்போ மெய்ப்பர் சொல்லும் போது யாருக்கு மெய்ப்பர்? அந்த மந்தைக்கு இந்த ஒரு மெய்ப்பர். இப்போ மந்தைன்னு சொல்லும் போது நம்மை பற்றி அது வந்துட்டு பேசுது. இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். அதே சங்கீதத்துல 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த இடத்துல சங்கீதக்காரன் பேசிட்டாலும் அது யாரை பத்தின வசனங்களா இருக்குன்னா தன்னை பற்றின வசனமா இருக்கலாம், அல்லது ப்ராஃபட்டிக்கலா ஃபியூச்சர்ல அது வந்து சபைக்குண்டான வசனங்களா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்மை இந்த இடத்துல போட்டு பார்க்கும்போது கண்டிப்பா நாம எப்படி இருக்கிறோம்னா அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நம்ம இருக்கிறோம். இப்ப தேவன் நம்ம எப்படித்தான் பார்க்கிறோம்னா நம்ம ஆடுகளாக தான் பார்க்கிறார். அடுத்த வசனம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல அதுலயே அதே தான் நமக்கு கொடுக்குறாரு. இது கூட இன்னொரு வசனத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கோரிலேட் பண்ணலாம், சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். முதலாவது சங்கீதத்துல நம்ம வாசிச்சிருப்போம். ஸோ தேவன் எப்படி நம்ம வந்துட்டு போஷிக்கிறார்
அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம பசுமையான ஒரு இடத்துல தேவன் நம்ம என்ன பண்றோம்னா போஷிக்கிறார். அது வசனம் வாசிக்கலாம் ஒரு நிமிஷம். ஓகே, அது வந்துட்டு நம்ம எங்க பார்க்கிறோம்னா 23ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். மன்னிக்கவும், 23வது சங்கீதத்துல பார்க்கும்போது 2வது வசனத்துல அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ இந்த இடத்துல சங்கீதக்காரன் பேசும்போது அது அவரை பத்தி பேசினாலும் அந்த இடத்துல வந்துட்டு அது யாருக்குண்டான ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுதுன்னா சபை எப்படி வந்துட்டு காண்பிக்கப்படுறாங்க, அதாவது நம்ம முக்கியமாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்த வசனம், இந்த ஒரு வார்த்தைகள் வந்துட்டு கர்த்தர் இயேசுவுக்கும் வந்து பொருந்துகிறார். அவருடைய கேரக்டர் எப்படி இருந்தது ஏசாயால 53ஆம் ஏசாயால 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அப்ப நம்மை தேவன் பார்க்கிற விஷயமா ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு ஆட்டை போல பார்க்கிறாரு. இது கர்த்தர் இயேசுவுக்கும் வந்துட்டு இது பொருந்துகிறதா இருக்குது. இந்த இடத்துல இந்த ஆடு நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்ப கர்த்தருடைய பலிங்கிற ஆடை பத்தி பேச இல்லைங்களா, இது நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்ப சின்ன ஆஃபரிங்ல காளை ஆடு இருக்கு, அந்த ஆடை நம்ம கம்பேர் பண்ணலாமா? நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், கம்பேர் பண்ணலாமா? ரெண்டு ஆன்சர் தான் இருக்கு. ஒன்னா எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். இப்ப இங்க ஆடு அப்படிங்கும் போது கர்த்தரை வந்து குறிக்குது, அவருடைய கேரக்டர் பத்தி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆடுக்கும் சின்ன ஆஃபரிங்ல ஒரு ஆடு செலுத்தப்படுது, அந்த ஆடுக்கும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் புரியலைன்னா நீங்க கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். Once again, brother. யாரும் பதில் சொல்லல, ஆனா நான் ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யாராவது பதில் சொல்றீங்கன்னா நீங்க பதில் சொல்லலாம். ஓகே, நான் பதில் சொல்றேன். இப்போ இங்க கர்த்தரை ஆட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி இந்த வசனத்துல வாசிச்சோம். ஏசாயால 53வது அதிகாரத்துல இருக்கிற 7ஆம் வசனம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கும் நம்ம பாவ நிவாரண பலியில காண்பிக்கப்படுகிற ஆட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம எப்படி தெளிவுபடுத்தலாம்னா, இப்ப இங்க கொடுக்கப்படுகிற ஆடு இது எந்த ஆடு சொல்லும் போது இது வந்து பஸ்கா ஆடு. சில வந்து இந்த இடத்துல இங்கேயே ஆடுதான் போட்டிருக்கு, பாவ நிவாரண பலியிலயும் ஒரு ஆடு இருக்கு, நம்ம அப்படியே எடுத்து அங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா அங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பர்பஸ் என்ன அப்படின்னா, இங்க கர்த்தர் வந்து தன்னுடைய பலியை அவர் எடுக்கும் போது ஒரு ரான்சம் சாக்ரிஃபைஸா வந்துட்டு ஏறெடுக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு வந்து யோவான் ஸ்நானகன் சொல்ற ஒரு வார்த்தை தான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
இப்ப இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஆடை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும். பாவ நிவாரண பலியில கொடுக்கப்படுகிற ஆடு அது கர்த்தரை குறிக்கிறது இல்ல, மாறாக அது வந்து சபையை குறிக்குது. அப்ப என்னன்னா, நம்ம படிக்கும் போது ஒரு வார்த்தையை எல்லா இடத்துலையும் போட்டு படிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்ம அர்த்தம் இல்லை. மாறாக என்ன நோக்கத்துல அங்க தேவனுக்கு வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. ஒரே அனிமல் தான் 2 இடத்துல கொடுத்துருக்கிறாரு, 3 இடத்துல கொடுத்துருக்காரு. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு பர்பஸ் என்ன, பர்பஸ் என்ன நோக்கத்துல அந்த தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத அவன் பார்க்கணும் ஒழிய அப்படியே நம்ம எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பைபிள் வந்துட்டு படிக்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல காணப்படுகிற ஆடு வந்து ரான்சம் சாக்ரிஃபைஸ்க்கு உண்டான ஆடு. அது மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா பஸ்காவுல அந்த முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் விடுதலை கொடுக்கறதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அதே போல உலகத்தினுடைய மீட்புக்காக அடிக்கப்படுகிற ஆடு அது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை வந்து நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இதுல வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம், இதுல ஆட்டினுடைய கேரக்டர்ஸ். அதே தான் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது காணப்படணும். அதுல வந்துட்டு முக்கியமா அந்த ஆட்டுக்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் என்னன்னா மீக்னஸ், சாந்தம், டொசிலிட்டி, அப்புறம் ஒபீடியன்ஸ் டு த ஷெப்பர்ட், பணிவு அல்லது இரக்கம் அல்லது தாழ்மை நம்ம சொல்லலாம். அதே போல ஒபீடியன்ஸ் டு த ஷெப்பர்ட், மேய்ப்பருக்கு எப்பொழுதுமே அது வந்து என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிஞ்சிருக்கும். They are very true to the shepherd. They study his voice, watch for the indications of his will, and trustfully obey him. இது நம்ம பிரதர் ரசல் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. மற்ற இடங்கள்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது செக் பண்ணி பார்த்துருக்காரு. என்ன வந்துட்டு எப்படி வந்துட்டு அது மேய்ப்பர்களுக்கு அது செவி கொடுக்குது, மேய்ப்பன் அல்லாத ஒருவர் கூப்பிட்டா அது எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது, அதெல்லாம் வந்துட்டு அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஃபைனலா அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது when they hear his voice quickly and without the slightest hesitation or faltering, they run to obey it. அந்த மேய்ப்பன் சத்தம் போடுறதை கேட்டுட்டு அது இம்மீடியட்டா அது என்ன பண்ணுதுன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அது என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். அல்லது ஒபே, அது மேய்ப்பன் என்ன சொல்றாரு, என்ன சவுண்ட் விடுறாரு, அதற்கு உண்டான ஒரு செயல் என்ன பண்ணணும் நான், அந்த மாதிரி அது என்ன பண்ணணும்னா உடனே வந்துட்டு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒருவேளை மெய்ப்பன் அல்லாத ஒருவேளை ட்ரெஸ் வேணா மெய்ப்பனுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருக்கலாம், ஆனா அவரு சத்தம் போடுறாரு. அப்படி சத்தம் போடும் போது இந்த ஆடுகள் என்ன ஆயிரும்னா உடனே அது வந்துட்டு ஒரு எச்சரிப்புக்குள்ள வந்துடும். ஏன்னா அது வந்துட்டு சவுண்டு, அந்த டோன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால இந்த ஆடுகள் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அது பண்ணாது, அது அந்த இடத்த விட்டு ஓடி கூட போயிடும். அதான் வந்து நம்ம ரீப்ளே நம்பர் 3116ல நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆட்டினுடைய குணலட்சணங்கள். இதே போலதான் நம்முடைய காரியங்கள் கூட அது வந்து காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நமக்கு காண்பிக்கப்படுது. திரு ஆட்டுக்கடா, இது வந்துட்டு தேவன் ஈசாக்கை கொண்டு வந்து பலியிடுவதற்கு ஆபிரகாம் கிட்ட தேவன் வந்து ஒரு கட்டளை கொடுக்குறார். அது வந்துட்டு நம்ம எங்க பாக்குறோம்னா ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படி பலிகளை ஏறெடுக்க சொல்லும் போது அந்த இடத்துல தேவன் வந்து ஃபைனலா அவருக்கு கொடுத்த டெஸ்ட்ல வந்துட்டு ஆபிரகாம் வந்து பாஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அவர் விசுவாசத்தை காண்பிச்சார்னா தன்னுடைய ஒரே குமாரனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக பலி செலுத்துறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அங்க ஆபிரகாம் வந்து வந்ததுனால தேவன் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஆபிரகாம் ஈசாக்கை வெட்டும் போது அங்க வந்துட்டு தேவதூதனை வச்சு அவர் தடுக்கிறார். தடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலியில போயிட்டு ஒரு ஆட்டுக்கடா வந்து மாட்டிருக்கு. இப்போ அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அங்க அவர் என்ன பண்ணுவார்னா பலி செலுத்துவார். இது வந்துட்டு ஒரு நிழல் அங்கு காண்பிக்கப்படுது. இது எதற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆட்டுக்கடா வேற யாரும் இல்லை, ஆபிரகாமின் சந்ததி. எனக்கு தேவன் முன்னாடியே சொல்லிட்டாரு, உன்னுடைய சந்ததியின் மூலமாக நான் என்ன பண்ண போறேன், இந்த உலகத்தை வந்து நான் ஆசீர்வதிக்க போறேன். அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற சந்ததி எது அப்படின்னா கிறிஸ்து. அதை கலாத்தில நான் வாசிப்பேன்.
கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது அதுல 2 பாகங்கள் இருக்குது, தலை மற்றும் சரீரம். தலைன்னு சொல்லும் போது கர்த்தராகிய இயேசுவையும், சரீரம் சொல்லும் போது சபையும் வந்து அடையாளப்படுத்துது. அந்த ஒரு ஆட்டுக்கடா அதை எடுத்து கொண்டு போயிட்டு பலி செலுத்துவதன் மூலமாக அந்த இடத்துல ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு கடந்து வருது, அல்லது அந்த ஆசீர்வாதத்தை வந்து ஆபிரகாம் வந்து என்ன பண்றாரு, சுதந்திரித்துக் கொள்றாரு. அதே தான் நம்ம இங்க பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யத்துல, அது வந்துட்டு மெசியாவின் யுகத்துல முழு உலகமும் தேவனால ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த காண்பிக்கப்பட்ட நிழலாக காண்பிக்கப்பட்ட அந்த ஒரு ஆட்டுக்கடா. ஒரு ஆட்டுக்கடா அது அதே தான் நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா இதுல பார்ப்போம். இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்ல தேவன் எதிர்பார்க்கிறது ஆட்டுக்கடா. அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ரீப்ரி நம்பர் 5180 அந்த ஒரு பகுதி வந்து நமக்கு இருக்கு. சரி, இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா பர்ன்ட் ஆஃபரிங் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்தோம். சரி, லாஸ்டா இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இது கூட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ கர்த்தர் தான் வந்துட்டு ரேன்சம் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்ல தேவனுடைய பார்வையில ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு கருதப்படுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரு பாயிண்ட். இப்படி ஈக்குவலா கருதப்படும் போது நம்முடைய பலியும் சின் ஆஃபரிங்ல ஒரு பலியா வந்துட்டு ஏறெடுக்கப்படுது. அப்போ ஏறெடுக்கப்படுகிறதுனால நம்மளும், அதாவது நம்முடைய பலியும் கூட ரேன்சமா நம்ம கருதலாமா? கேள்வி புரியுதுங்களா? நம்மளோட பலி கர்த்தருடைய சொல்லுங்க பிரதர், நம்மளோட பலி ரேன்சம் ஆகாது. நம்ம வந்து ரேன்சம் ஒர்க்ல தான் நம்ம பங்கு பெற முடியுமே தவிர ரேன்சம்ல நம்மளுக்கு பங்கு இல்லைங்க. எஸ், தேங்க்யூ சிஸ்டர், நன்றி. வேற பதில் ஏதாவது இருக்குங்களா? நம்முடைய பலியை வந்துட்டு ரேன்சமா நம்ம சொல்லலாமா? Brother, we are imperfect. We have a blemish, brother. நம்ம கொடுத்தது we cannot say as a ransom, brother. எஸ், தேங்க்யூ சிஸ்டர். 2 பேரும் கரெக்டான பதில் சொன்னீங்க, தேங்க்யூ. அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய பலி நம்முடைய பலி 2 இணைக்கப்பட்டு பாவ நிவாரண நாள்ல அது செலுத்தப்படும் போது அங்க உலக ஜனங்களுக்கு என்னமோ அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. நெல்ல காண்பிக்கப்பட்டபடி நிஜத்துல அங்க செயல்படுத்தப்படுது, அது கரெக்ட் தான். ஆனா இந்த பலிகள்ல வந்துட்டு கர்த்தருடைய பலி வேற, சபையினுடைய பலி வேற. இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப தேவன் முதல்ல கர்த்தரை தான் வந்துட்டு அங்க ரேன்சம்க்கு அவர் அனுப்பிச்சாரு. இப்ப நாம ஏதாவது பலிகள் ஏறெடுக்க முடியுமா தேவன் கிட்ட? அல்லது தேவன் சொன்ன மாதிரி ஆதாமுக்கு நிகரான ஒரு பலியை நம்மளால ஏறெடுக்க முடியுமானா ஏறெடுக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் சகோதரி சொன்ன மாதிரி இம்பர்ஃபெக்ட். அப்ப நம்முடைய இம்பர்ஃபெக்ட்ல நம்ம ஏதாவது ஒரு பலிகளை ஏறெடுத்தா அது வந்துட்டு என்ன ஆகாதுன்னா ரேன்சம் ஆகாது. இப்ப கர்த்தருடைய பலி, அவருடைய ரேன்சம் சாக்ரிஃபைஸ் மெரிட்ல நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒரு பலி ஏறெடுக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு ரேன்சம் ஒர்க்ல நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல நமக்கு பங்கு இருக்கு. இந்த ஒரு பேராகிராஃப் நான் வாசிக்கிறேன். ரீப்ரி நம்பர் 4617ல இந்த மேட்டர் ஆஃப் சின் அட்டோன்மெண்ட் we were children of wrath even as others. ஸோ மற்றவர்களை போல நாமளும் எப்படித்தான் இருந்தோம்னா கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். and therefore we had nothing wherewith we could procure the redemption either of ourselves or of anybody else. அதனால நம்மளையே மீட்க முடியாது, மற்றவர்களையும் மீட்பதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இருக்குன்னா இம்பர்ஃபெக்டா இருக்கோம். hence we were wholly dependent upon God's provision in Christ Jesus our Lord. அதனால நம்ம எதைத்தான் சார்ந்திருக்கணும் அப்படின்னா முழுமையாக தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டில தான் சார்ந்திருக்கணும். who gave himself a ransom for all, a ransom price. இந்த கர்த்தர் கொடுத்துட்ட அந்த ஒரு மீட்பின் விலைக்கடையின் மேலதான் நம்முடைய எல்லாமே சார்ந்து இருக்குது.
We therefore have none of this ransom merit in us. And then, by virtue of our consecration and his becoming our advocate, the Father receives us as members of his body. இப்போ கர்த்தர் இந்த ஒரு ransom merit நம்ம மேல செலுத்தல அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தேவன்கிட்ட போக முடியாது. இது செலுத்தினதுனாலதான் நாம தேவன்கிட்ட உறவாடுவதற்கு இவர் அட்வொகேட் ஊழியம், அதாவது பரிந்து பேசுகிற ஊழியம் செய்வது நிமித்தமாக நாம கர்த்தருடைய அந்த ஒரு என்ன சொல்லலாம், கர்த்தருடைய அந்த ஒரு ட்ரெஸ், ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம ஊற்றி இருக்கிறதுனால நம்மை தேவன் பார்க்கும்போது நீங்க கர்த்தருடைய சரீர அங்கங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்க்கறதுனால நம்முடைய பலிகளானது தேவனிடத்துல என்ன பண்ணப்படுது, ஏறெடுக்கப்படுது, அங்கீகரிக்கப்படுது. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஒரு பலிகளும் நாம தேவன்கிட்ட ஏறெடுக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல நாம அவருடைய சரீர அங்கங்களாக இருக்கிறதுனால தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது we thus become members of the ransomer. இப்ப தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு? ரான்சம் சாக்ரிஃபைஸ்ல நமக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. ஆனா நீங்க கர்த்தருடைய சரீர அங்கங்களாக இருக்கிறதுனால அவரை மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ரான்சமரா அங்க தேவன் பார்க்கிறார். இப்ப ரான்சமர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கர்த்தர் இருக்கிறதுனால அவருடைய நாம சரீர அங்கங்களாக இருக்கிறதுனால இந்த ரான்சம் மூலமாக வெளிப்பட்டுட்ட அந்த ஒரு ரான்சம் ஒர்க் முழு உலகத்தையும் மறுசீரமைப்புக்குள்ள கொண்டு வருகிற ஒரு வேலை. அந்த வேலைக்கு தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா தகுதிப்படுத்துறார். அதனால நமக்கு மீட்கும் பொருள்ல பங்கு இருக்குதான்னா நம்முடைய பலியில மீட்கும் பொருள் கிடைக்கப்படுறது இல்லை, அல்லது மீட்கும் பொருளை நம்முடைய வேலை எதுவும் இல்லை. கர்த்தர் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. இப்ப நம்முடைய வேலை என்னன்னா நாம அவருடைய பின்னடியார்களாக நாம அவரை ஃபாலோ பண்ணி நம்ம பலிகளை ஏறெடுக்கும் போது தேவன் என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஓகே, நீங்க கர்த்தரோட கூட இணைஞ்சு நீங்க பலியிட்டதுனால நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புன்னா முழு உலகத்தையும் மீண்டுமாக சீர்பொருத்தணும். அப்படி சீர்பொருத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சின் அட்டோன்மெண்ட்டை வந்துட்டு அங்க நிழல்ல வந்துட்டு அது காண்பிக்கிறார். அப்போ காளையினுடைய பலி ஏறெடுக்கப்படுது, ஆற்றினுடைய பலி ஏறெடுக்கப்படுது. ஃபைனலா அதனுடைய விளைவாக இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதே போல இங்க கர்த்தர் இயேசுனுடைய பலி, அதுக்கப்புறம் சபையினுடைய பலி, அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது வந்து கடந்து வரும். இதுல நமக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிறகு இந்த ஒரு காரியம் கூட நீங்க பார்த்துக்கலாம். அது வந்து ரீப்ளே நம்பர் 5876 நம்ம பார்க்குறோம். எப்படி வந்துட்டு நம்ம இதுல வந்து பங்கு எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதுல முக்கியமாக அந்த ரேன்சம் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது வெறுமனே அவர்களை வந்து உயிர் தெழுப்புறது மட்டும் ரேன்சம் ஒர்க் கிடையாது. இந்த ஒரு பேராகிராஃப்ல இங்க அதுதான் சொல்றாரு. என்னன்னா எல்லாத்தையும் உயிர் தெழுப்பிட்டா ரேன்சம் ஒர்க் முடிஞ்சுதான் அப்படின்னா இல்லை. மாறாக அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா மீண்டுமாக அவங்களை என்ன பண்ணணும், பரிபூர்ண தன்மைக்கு கொண்டு வரணும். ஸோ த ரெக்கவரி ஆஃப் ஆடம் அண்ட் ஹிஸ் ரேஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின் அண்ட் டெத். பாவம் மற்றும் மரணத்திலிருந்து அவங்க என்ன பண்ணணும், வெளியில வருவதற்கு உண்டான எல்லா வேலையும் பண்ண வேண்டியது அவசியம். இதை வந்துட்டு ரேன்சம் ஒர்க், இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்குது. அதை நம்ம பார்க்குறோம். 1000 வருஷத்தை அங்க தேவன் வந்து வைக்கிறார். இந்த 1000 வருஷத்துல எல்லாரையும் என்ன பண்றாருன்னா மீட்டு அவர்கள் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான வேலைகளை வந்து அந்த தேவன் செய்கிறார். இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். அது வந்துட்டு ரேன்சம் ஒர்க். ஒரு வசனம் கூட இருக்குது, ஓசியா 13:14. சிஸ்டர் பைபிள்ல வாசிங்க சிஸ்டர். ஓசியா 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீக்கலாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதை எங்கே,
பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். இந்த ஒரு வசனத்துல நம்ம தெளிவா என்ன வாசிக்கிறோம்னா, தேவன் அந்த ஒரு மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் பாவத்திற்கும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு கம்ப்ளீட்டா சங்கரிச்சிருவார். அப்போ இங்க ransom அப்படிங்கிற ஒரு வார்த்தை எதற்காக அங்க பயன்படுத்தப்படுதுன்னா, ஐ வில் ransom them from the power of the grave. இப்போ கிரேவ்னு சொல்லும் போது பாதாளம். ஒருவேளை ஒருவர் பாதாளத்துக்கு போறாங்கன்னா முக்கியமான காரணம் என்னன்னா பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அப்போ தேவன் இந்த ஒரு ransom எதற்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அவங்க முழுமையாக பாவம் மற்றும் மரணத்திலிருந்து வெளியில வரணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு ransom ஆனது செலுத்தப்பட்டுச்சு. மீட்கும் விலைக்கரை செலுத்தப்பட்டுச்சு. அந்த மீட்கும் விலைக்கரையத்தினுடைய முழுமையான பலன் நம்ம எப்பதான் பார்ப்போம்னா, 1000 வருடத்தினுடைய முடிவு. 1000 year எண்ட் ஆகும் போது முழு மனுக்குலமுமே கர்த்தரை போல ஒரு பர்ஃபெக்டாக அங்க வந்துருவாங்க. பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் அந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதே நம்ம ஆதாமுடைய தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது அவர் எப்படி இருந்தார்? பர்ஃபெக்டா இருந்தார். அதே போல அந்த நிலைக்கு வருவதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு ransom ஒர்க்கினுடைய முழுமையான ஒரு பலன். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தது ஓகே. இப்போ ஃபைனலா ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, அந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்ல ஃபைனல் அதனுடைய முடிவு, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலா என்ன நமக்கு கிடைக்கும்? ஒரு ஆடோ ஒரு காளையோ பர்ன்ட் ஆஃபரிங்ல போட்டதுக்கு பிறகு தகன பலி இட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன கிடைக்கும்? Ash, brother. தேங்க்யூ. ஆஷ் அப்படின்னு சொல்லும் போது சாம்பல், கரெக்டுங்களா? அதான் வசனத்துல நீங்க நோட் பண்ணிக்கலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. அதுல அவங்க ஆசாரியன் ஒரு சணல் நூல் அங்கேயே தரிச்சுட்டு அவங்க பலிகளை எல்லாம் இட்டுட்டு ஃபைனலா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சாம்பலை எடுத்து பலிபீடத்துக்கு பக்கத்துல கொட்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பலிபீடத்துக்கு பக்கத்துல கொட்டுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா, நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கும் போது அவரு பலியிடுவதற்குண்டான ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கிறார். அதான் சணல் நூல் வஸ்திரம். இப்ப சணல் நூல் வஸ்திரத்தை கொண்டு போய் கழிச்சு வச்சுட்டு வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, இந்த வேறு வஸ்திரங்கள் சொல்லும் போது அது மகிமையின் வஸ்திரம். அவர் என்ன பண்ணுவாருன்னா ரிட்டர்ன் வருவார். எப்படி வருவாரு? இந்த லினன் கார்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு மகிமையின் வஸ்திரத்தை எடுத்து தரித்து கொண்டு திருப்பி அந்த சாம்பலை கொட்டி வச்சிருந்தார் இல்லையா, அதை எடுத்துட்டு போய் புறம்பே சுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்ட கடவுள். இத ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ். ஆசாரியன் தான் வேலை பண்றாரு, அவர் தான் பலியிடுறாரு. பலியிட்டதுக்கு அப்புறம் அதனுடைய சாம்பலை எடுத்து பலிபீடத்துக்கு பக்கத்துல கொட்டிடுறாரு. போறாரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாரு, திரும்பி வராரு, ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போயிட்டு இதை கொட்டுறாரு. இது ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்குது. இதுல இருந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் கூட தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்ப இந்த இடத்துல இந்த பர்ன்ட் ஆஃபரிங் சொல்லும் போது அது கண்டிப்பா அது யாரத்தை குறிக்கும்னா கர்த்தர் இயேசுவை குறிக்கும். அடுத்தது சபையை குறிக்கும். இந்த முழுமையான ஒரு சுவிசேஷ யுகத்துல யாரெல்லாம் இந்த ஒரு தேவனுடைய சித்தருக்காக தங்களை பலியிடுறாங்களோ அது எல்லாமே இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங்ல தகன பலியில அது வந்துடுது. அதுக்கு பிறகு தகன பலிக்கு பிறகு ஒரு ட்ரிங்க் ஆஃபரிங் அவங்க கொடுக்குறாங்க. இது அந்த வசனங்கள் நீங்க நோட் பண்ணிக்கணும். நம்பர்ஸ்ல என்ன ஆகுமோத்துல 28 3 8 வரைக்கும் அந்த ட்ரிங்க் ஆஃபரிங் அவங்க கொடுக்கும்போது இது பானபலி. அந்த ஒரு பானபலியின் மூலமாக ஒரு நல்ல ஒரு காரியம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா, இதுல வாசிக்கும் போது கர்த்தருடைய அந்த ஒரு பலி அது எப்படி பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது a libation of strong drink made glad the heart of God. இப்ப தேவனுடைய இருதயத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை அங்க கொடுத்தது என்னன்னா கர்த்தருடைய பலி. அது அந்த ட்ரிங்க் ஆஃபரிங் அது வெளிப்படுத்து.
இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு ரெண்டு விஷயம் என்னன்னா, இந்த பர்ன்ட் ஆஃபரிங்ல ரெண்டு ஆட்டுக்கடை வந்துட்டு அங்க செலுத்தப்படுது. ரெண்டு ஆட்டுக்கடா. இந்த ரெண்டு ஆட்டுக்கடா எப்படி செலுத்தப்படுது அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணு காலையில, இன்னொன்னு வந்து சாயங்காலம். ஸோ எபிரேயர் 9:23 வாசிக்கிறபடி ஒரு காணிக்கைகளை அவங்க செலுத்தும் போது அது வந்துட்டு தேவன் எதிர்பார்க்கிற விதமா அது வந்து காணப்படும். அதான் அவன் பார்க்குறோம். இந்த காஸ்பல் ஏஜ்ல தேவன் எதிர்பார்க்கிற விதமா காணப்படுகிற ரெண்டு பலிகள். ஒண்ணு காலையில அடிக்கப்படுது, அது வந்து கர்த்தர் இயேசுவுக்கும். இன்னொன்னு மாலையில அடிக்கப்படுறது என்னன்னா சபைக்கும் வந்து ஒரு அடையாளமா காண்பிக்கும். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தெளிவா தெரியுது. அதே போல இவங்களுடைய பலிகள் எப்படி ஏறெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போது, அந்த நிழல்ல காண்பிக்கப்பட்டபடி பர்ன்ட் ஆஃபரிங்க்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ட்ரிங்க் ஆஃபரிங் நடக்குது. ட்ரிங்க் ஆஃபரிங்னா என்னன்னா, சபையை வந்து தங்களுடைய கான்சிகரேஷனை வந்துட்டு முழுமையா அங்க தேவன்கிட்ட ஒப்படைச்சாங்க. அது தேவனுக்கு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்தது. கர்த்தர் எப்படி அந்த ஒரு வேலையை முடிச்சாரோ அதே போல சபையும் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு வேலையை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக தேவன் என்ன பண்றாருன்னா சந்தோஷப்படுறாரு. இது வந்துட்டு ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது இந்த ஆஷஸ் பத்தி அவர் சொல்றாரு. என்னன்னா, இப்போ பலிகள் ஏறெடுத்தாச்சு, ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது என்னன்னா சாம்பல் தான் கிடைக்கும். இந்த சாம்பல் எதற்கு ஒரு அடையாளமா இருக்குதுன்னா, ரிமெம்பரன்ஸ்க்கு ஒரு அடையாளமா இருக்கு. ஒரு அடையாளத்துக்காக, ஒரு ஞாபக குறியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு சாம்பலை வச்சிருக்காங்க. இந்த ஒரு சாம்பல் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்னா, இது வந்துட்டு இப்பதான் பலி எடுத்தாங்க, அது பலியினுடைய அவுட்புட் அல்லது ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப கூட வந்து சாம்பல் வச்சு நம்ம நிறைய காரியங்கள் உலக ஜனங்கள் பண்றாங்க. இப்போ ஒருவர் மரிச்சார், உடனே என்ன பண்ணுவாங்க, அவனை கொண்டு போயிட்டு ஒரு சிலர் புதைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா எரிச்சிடுவாங்க. இப்போ எரிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய சாம்பல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிண்ணத்திலேயோ அல்லது ஒரு இதுலயோ வந்துட்டு ஒரு பானையிலயோ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு கொண்டு போய் வச்சு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதை வந்துட்டு எதற்காக அப்படின்னா, அவங்களுடைய அடையாளமாக இல்லை அவங்களுடைய ஞாபகத்துக்காக அவங்களுடைய சாம்பலை எடுத்து கொண்டு போய் வைக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இந்த சாம்பல், அதாவது பர்ன்ட் ஆஃபரிங் ஆனதுக்கு பிறகு, தகனபலி முடிச்சதுக்கு பிறகு கிடைக்கப்படுகிற அந்த சாம்பல், அது வந்துட்டு எதற்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அதுல கூட நமக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு நம்ம எங்க பார்க்கலாம்னா, நம்பர்ஸ்ல ஒரு நிமிஷம் 19ஆம் அதிகாரம், நீங்க அதை நோட் பண்ணிக்கிங்க, ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க வாசிச்சுங்க. 19th சாப்டர்ல வந்துட்டு ஒரு பலி எடுக்கப்படுது. யாராவது சொல்றீங்களா அது என்ன பலின்னு? நம்பர்ஸ்ல 19th சாப்டர் என்ன ஆகும்? 19ஆம் அதிகாரம். ஏன்னா இது ஆசிரியப்பு கூடாரத்துல நமக்கு இருக்கு, முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது ஆக்சுவலா. ஞாபகம் வந்துச்சுங்களா? ஓகே, நானே சொல்லிட்டேன். அது மாதிரி ரெட் ஐப்பர்னு சொல்லும் போது சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கிடாரி, சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கிடாரி. இந்த ரெட் ஹைப்பருடைய பலி அங்க வந்து ஏறெடுக்கப்படுது. ஃபைனலா வந்துட்டு அதனுடைய சாம்பலை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போயிட்டு அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போயிட்டு கொட்டி வைப்பார். சரிங்களா? இந்த ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போய் கொட்டி வைக்கணும், அவ்வளவுதான் வந்துட்டு அதுல கொடுக்கப்படுகிற வார்த்தை. இப்ப இந்த ஒரு சுத்தமான இடத்துல கொண்டு போய் கொட்டி வச்சதுக்கு பிறகு அது என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் கழிச்சு அதை என்ன பண்ணா யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மெத்தட் கூட அந்த 19th சாப்டர்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இந்த ஒரு சப்ஜெக்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா சாம்பல். இப்ப இந்த சாம்பலுக்கும் இந்த சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கிடாரிக்கும் அதனுடைய சாம்பலுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. ஸோ முதலாவது இந்த இடத்துல தேவன் நிழலான
நிழலான இஸ்ரவேலருக்கு தேவன் கொடுத்த கட்டளை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, இந்த சாம்பலை வச்சு ஒரு சப்ஜெக்ட் அங்க பேசுறாரு. ஸோ யாராவது ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க, சீட் ஆகிட்டாங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு சாம்பலை என்ன பண்ணுவாங்க, அவங்க மேல தெளிப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய தீட்டு வந்துட்டு நீக்கப்படும். இது வந்துட்டு ஒரு காலத்துல அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆவிக்குரிய ரீதியில நம்ம அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டேபர்நாக்கில் 109வது பக்கம், அப்புறம் 111, 109 and 111 வாசிக்கும் போது frequently are defiled by unavoidable contact with Adamic death. ஒருத்தர் மரணத்தின் மூலமாக தன்னை தீட்டுப்படுத்திட்டார் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், இந்த சாம்பல் எடுத்து இந்த தீட்டை வந்து கழிக்கணும். அதே தான் இப்ப நாம நிறைய நேரங்கள்ல ஆதாமனுடைய சந்ததியை இருக்கிறதுனால பாவங்கள் பண்ணிடுவோம். அப்படி பாவங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சோர்ந்து போயிடுவோம். பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் டியூ டு த வீக்னஸ் அண்ட் ஃப்ரைலிட்டிஸ் ஆஃப் த ஃபிளஷ். ஸோ மாம்சீகத்தினுடைய பலவீனங்கள் அது நிமித்தமாக நம்ம என்ன ஆயிரோம்னா, அடிக்கடி நம்ம விழுந்து போறதுனால நம்ம என்ன ஆயிரோம்னா சோர்ந்து போயிடுறோம். அப்படி சோர்ந்து போகும் போதெல்லாம் நமக்கு தேவன் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனா, இந்த சாம்பல் தான். இப்போ ஒரு சாம்பலை வந்துட்டு எடுத்து அவங்களுடைய தீட்டை நீக்கிறது போல நாம கூட என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு சாம்பலை எடுத்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளலாம். எப்படி சுத்திகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது, affording them a cleansing, so are we privileged to use red heifer ashes, the remembrance of the faithfulness of the defilement. Thus do these ashes not only serve us here and now. இப்ப நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சுவிசேஷத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த ரெட் ஹைப்பர் எதை குறிக்கிறதா இருக்கு அப்படின்னா, முற்பிதாக்கள், பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள். அவங்களுடைய ஃபைனல் வந்த அவுட்கம் ஒருவேளை வந்துட்டு அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம பார்க்கும்போது எல்லாமே எங்க எழுதப்பட்டிருக்குன்னா வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட அந்த ஒரு காரியங்கள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய பாவங்களையோ அல்லது நம்முடைய சுத்திகரிப்புக்கோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விழுந்து போகும்போது பழைய ஏற்பாட்டுல அதே மாதிரி ஒரு தவறு செய்த நபர் தேவனுக்காக மீண்டுமாக வைராக்கியத்தோடு வந்திருப்பார். அப்ப அவரை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய தவறுகளை நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி செய்து கொள்வோம். அப்ப அவங்கள வந்துட்டு நீங்க நினைவு கூறும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல காரியங்கள், அல்லது நம்ம விழுந்து போன நிலைமையிலிருந்து மீண்டுமாக தேவன்கிட்ட இட்டு சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை வந்து அந்த தேவனது ஏற்படுத்திக்கிறார். அப்ப அதான் நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு சாம்பல் எப்படி அந்த ஒரு ஞாபகக்குறியாகவோ அல்லது அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிற நமக்குண்டான அனுபவங்களா இருக்குமோ, அதே போல இந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு ஆஷஸ் வந்துட்டு அங்க அடையாளமா காண்பிக்கப்படுது. ஸோ இந்த ஒரு ஆஷஸ் மூலமாக, சாம்பல் மூலமாக இப்ப நாம என்ன பண்றோம்னா பயன்படுறோம். சரிங்களா? இப்ப நாம பயன்படுறது மட்டுமல்ல, இப்போ தேவன் முழு உலகத்தை ஆசீர்வதிக்கும் போது எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்பி அங்க கூட அவங்க யாருடைய காரியங்களை பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு பழைய ஏற்பாட்டு நீதிமன்றங்களுடைய காரியங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பாடங்களாக கற்பிக்கப்படும். அது நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. இப்ப அதே மாதிரிதான் இப்போ நம்முடைய பலிகள் கூட இருக்கு. ஏன்னா பர்ன்ட் ஆஃபரிங்ல 2 பலிகள் காணப்பட்டுச்சு. இந்த 2 பலிகள்ல ஒண்ணு கர்த்தரையும் இன்னொன்னு சபையும் அடையாளப்படுத்துது. ஆனா அதனுடைய அவுட்கம், ரிசல்ட் நம்ம பார்க்கும்போது ஃபைனலா கிடைக்கிறது வந்து சாம்பல் தான். இந்த சாம்பல் கூட எதை அடையாளப்படுத்துதுன்னா, எப்படி அந்த ஒரு ரெட் ஐப்பருடைய சாம்பல் பயன்படுத்தப்படுச்சோ அதே போல உலக ஜனங்களுக்கு இந்த சாம்பல் கூட பயன்படுத்தப்படும். அது நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, பைபிள்ல வாசிங்க சங்கீதம் 87:5, சாம்ஸ் 87:5. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். சீயோனை குறித்து அவன் இன்னான் இன்னான் என்று சொல்லப்படும். இந்த வசனம் நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம். இதை பத்தி நம்ம காரியங்கள் கூட தியானிச்சிருப்போம். அப்ப தேவன் இந்த சீயோன் பத்தி பேசும்போது
இந்த சியோன் யாரை குறிக்குதுன்னா சபையை வந்துட்டு குறிக்கும், இந்த ஹெவன்லி ஜெயம். அப்ப இந்த ஒரு சபை அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா அழியாமை கிடைக்க போகுது. அவங்க தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனா உலக ஜனங்களுக்கு எப்படி அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் போனாங்க, இவங்க தான் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள இருந்தாங்க, அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க, இவங்க தான் நமக்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா அதுதான் இந்த ஒரு அடையாளமா காண்பிக்கப்படுகிற சாம்பல். இப்ப சாம்பல் வச்சுக்கிட்டு எப்படி வந்துட்டு அந்த சாம்பல் வந்துட்டு பத்திரமா அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க பார்க்கும்போது, இப்போ தேவன் அந்த ஒரு பழைய ஏற்பாட்டுல அந்த நம்பர் 19 சாப்டர்ல நமக்கு சொல்லும் போது இது சுத்தமான ஒரு இடத்துல அது என்ன பண்ணணும்னா கொட்டி வைக்கப்படணும். இப்போ சுத்தமான இடம் அது எது அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய பரிசுத்த வேதாகம் பைபிள். இப்போ பைபிள்ல தான் வந்துட்டு என்ன பண்ணப்பட்டிருக்குதுன்னா அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒரு அனுபவங்களை ஒரு வாசிக்கும் போது அதன் மூலமாக தங்களை என்ன பண்ணிக்கலாம்னா சுத்திகரித்துக் கொள்ளலாம். அது நம்ம யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசாரியன் போயிட்டு அதை பண்றாரு. இந்த ஆசாரியன் யாருக்கு அங்க காண்பிக்கப்படுறார், யாருக்கு அடையாளமா காண்பிக்கப்படுறாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பழைய ஏற்பாடு ஃபுல்லா கரைச்சு குறிச்சு அவர் கமாலியலின் பாதத்தருகே அவர் கற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் ஃபைனலா அவர் வந்துட்டு அவுட்கம்மா எழுதும் போது எபிரேயர்ல நமக்கு ஒரு சாப்டரே ஃபுல்லா வந்துட்டு எழுதிட்டார், 11வது சாப்டர். இந்த 11வது சாப்டர்ல ஃபுல்லா எழுதும் போது ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டினுடைய நீதிமான்களும் என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்க எப்படி வந்துட்டு தங்களுடைய ஜீவியத்தை நடத்தினாங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை அவங்க எப்படி ஏறெடுத்தாங்க, அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது, இதெல்லாம் வந்துட்டு அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு ஃபுல்லா கேதர் பண்ணி அந்த ஒரு சாம்பல் அது எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்துட்டு அங்க எழுதியிருப்பார். அதுதான் நம்ம பாக்குறோம். பைபிள் அப்படிங்கிற ஒரு சுத்தமான இடத்துல ஒரு ஆசாரியன் கொண்டு வந்து கொட்டி வைக்கிறார். அது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொட்டி வைக்கிறார். அப்படி கொட்டி வச்சதுக்கு பிறகு இந்த ஒரு அனுபவம் இந்த ஒரு சாம்பல் எதற்கு அது பயன்படுத்தப்படுதுன்னா சுத்திகரிப்புக்காக அதை வந்து பயன்படுத்தப்படும். அதே போல வந்துட்டு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த சபையாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையில ஒரு வகுப்பார் 1,44,000 பேரும் அவங்க எப்படி அந்த ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சாங்க அப்படிங்கிறது தேவன் என்ன பண்ணுவாருன்னா எப்படி அந்த ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு சாம்பல் காக்கப்படுதோ அதே போல நம்முடைய அனுபவங்களையும் நம்முடைய காரியங்களையும் தேவன் என்ன பண்ண போறாருன்னு வெளிப்படுத்த போறாரு. அதான் நம்ம இந்த இடத்துல இந்த பேரக்ராஃப்ல வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். The remembrance of the faithfulness of Jesus and the church will serve no particularly designated purpose. எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த ஆஷஸை வந்துட்டு எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்கேயும் சொல்லப்படலை. ஆனா தேவன் ஒரு பர்டிகுலர் நோக்கம் வச்சிருக்கிறாரு. எந்த மாதிரியான நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது however the fact that the ashes in the type were not promiscuously disposed of seems to suggest that the memory of the faithfulness of those who offered themselves as better sacrifices of the gospel age will not be forgotten. இந்த சுவிசேஷ யுகத்துல மேன்மையான காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தின நபர்களை தேவன் என்ன பண்ணலன்னா மறக்காம அவங்க மறக்க வைக்காம அவங்களுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஞாபகத்தை வந்து அங்க ரெடி பண்ணி வைக்கிறார். So this memory will undoubtedly be left for the reverent contemplation of those among whom they once lived. அவங்க வந்துட்டு இந்த பூமியில எப்படி வந்துட்டு தேவனுக்காக பயபக்தியோட அந்த ஒரு வாழ்க்கையை நடத்தினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகக்குறியாக அந்த உலக ஜனங்களுக்கு அது வந்து காண்பிக்கப்படும். அதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதங்கள் 87:5 சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். இப்ப நம்ம வந்துட்டு தேவனுக்காக அல்லது இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா இப்ப நாம எதற்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா தேவனுடைய தெய்வீகத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு சம்டைம்ஸ் நம்முடைய சுயநலம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தேவன் நமக்கு பெரிய
கொடுக்க போற பெரிய பந்தய பொருள், அதுக்காக கூட நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல இப்ப தேவன் நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு சுயநலம் இல்லாம நம்முடைய பலிகளும் காணப்படணும். அது மட்டுமல்ல, தேவனுக்காக நம்ம எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. அதான் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ். இப்ப நம்முடைய சாக்ரிஃபைஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தேவன் என்ன பண்ண போறோம்னா அந்த சாக்ரிஃபைஸ் அவர் எப்படி நிறைவேற்றினாருங்கிறத உலக ஜனங்களுக்கு ஒரு நாள் வந்து வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்ப வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது தெரியும் யார் யாரு எங்க இருந்து அந்த 1,44,000 போயிருக்கிறாங்க அப்படிங்கறது தேவன் என்ன பண்ண போறோம்னா ரிவீல் பண்ணுவார். அவர் ரிவீல் பண்ணும்போது தான் நம்முடைய அந்த ஒரு சாம்பல், இப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த ஒரு பர்ன்ட் ஆஃபரிங் தகன பலியினுடைய ஃபைனல் அவுட்கமான அந்த ஒரு சாம்பல் அது எப்படி காக்கப்பட்டுச்சோ ஒரு சுத்தமான இடத்துல, அதே போல நம்முடைய அனுபவங்களும் ஞாபகங்களும் மெமரிஸ் இங்க உலக ஜனங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா தேவன் வந்து வெளிப்படுத்தி காண்பிப்பார் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நீதிமான்கள் அவங்கள வந்துட்டு தேவன் யாரை வச்சு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதை பண்ணார். இப்ப தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாருன்னா உலக ஜனங்களுக்கு அவர் எப்படி கொடுக்குறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பாக நம்மை வந்து இந்த உலகம் வந்து என்ன பண்ணோம்னா பெருசா பார்க்கும். ஏன்னா கர்த்தர் இயேசுனுடைய பலி, பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுடைய ஜீவியங்கள் அது நம்ம என்ன பண்றோம் பார்த்து நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கிறோம். இப்போ உலக ஜனங்கள் உயிர் தெழுந்து வரும்போது அவங்கள கைட் பண்றது சபை கூட அந்த இடத்துல இருப்பாங்க, முற்பிதாக்கள் இருப்பாங்க, எல்லாருடைய அனுபவங்களும் அந்த இடத்துல செயல்படும். ஃபைனலா உலக ஜனங்கள் தங்களுடைய பரிபூர்ணத்தன்மைக்கு கொண்டு வருவதற்கு அது வந்து உதவியாகும். இப்படிதான் தேவன் வந்து அந்த ஒரு தெய்வீக திட்டத்தை வந்து வச்சிருக்காரு. அப்ப அது நம்ம போய் சேரணும் அப்படின்னா எது வரைக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு இந்த பலிகளை ஏறெடுக்கணும்னா மரணம் வரைக்கும் அந்த ஒரு பலிகளை வந்துட்டு ஏற்றுக்கணும். அதை நம்ம பார்க்குறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 2677 the sins are not blotted out, they are merely reckoned covered. In the case of the church sins, they will not be blotted out until death shall destroy these mortal bodies, and until the Lord in the first resurrection shall grant us glorious spiritual perfect bodies. So நம்ம மகிமைக்குள்ள போற வரைக்கும், அதாவது நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்சு மகிமைக்குள்ள போற வரைக்கும் நம்முடைய பாவங்கள் எப்படிதான் இருக்கும்னா தேவன் அது கவர் பண்ணி வச்சிருக்கிறார். அவ்வளவுதான், கர்த்தருடைய விலைக்கிரயத்தின் மூலமாக கவர் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம ஃபுல்லா வந்துட்டு பர்ஃபெக்டாகல அல்லது பாவம் இல்லாத நிலைக்கு நம்ம போறதில்லை. மாறாக ஜஸ்ட் வந்துட்டு தேவன் கவர் பண்றாரு. ஸோ எப்போ நம்ம முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறோமோ அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா கனம் மகிமை அழிய வாங்கி கொடுக்க போறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம இதுல பார்க்கறோம். லாஸ்டா வந்துட்டு ஒரே ஒரு பேராகிராஃப் இருக்கு, நான் வாசித்தேன். Their ashes, the knowledge and remembrance of their faithfulness unto death. இந்த சாம்பல் அது எதை குறிக்குதுன்னா நாலேஜ் அண்ட் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தேர் ஃபெய்த்ஃபுல்னஸ் அன்டு டெத். மரணம் வரைக்கும் அவங்க தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டாங்க, உண்மைத்துவத்தை வந்து அவங்க காத்து கொண்டாங்க. அந்த நாலேஜ், அந்த ஞாபகங்கள் நமக்கு ஒரு பாடத்தை வந்து இது கொடுக்குது. அதே போலதான் வந்துட்டு சபையினுடைய காரியங்கள் கூட அவங்களுடைய உண்மை விசுவாசம் அது வந்து எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறது வந்து உலக ஜனங்களுக்கு அது வந்து காண்பிக்கப்படும். அதை வந்துட்டு இந்த பர்ன்ட் ஆஃபரினுடைய ஃபைனல் அது அவுட்கமா வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு காரியம் தான் வந்துட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட்ல நமக்கு தெளிவாக பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வந்துட்டு ப்ரேயருக்கு அப்புறம் நீங்கள் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு ஃப்ரீ வில் ஆஃபரிங், சுய விருப்பத்தின்படியான பலி. அது நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தேவன் இந்த ஒரு நாளை கொடுத்து நமக்கு இந்த ஒரு பாடத்தை முடிப்பதற்கு பிதாவாகிய தேவன் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நன்றிகளையும் எடுத்துக்கொள்வோம். பொறுமையோடு கேட்ட உங்களை நேரத்தில் தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். தேங்க்யூ பிதா. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு கூட நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகளை பற்றி பார்க்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த ஒரு பாடத்தை கொடுக்க சித்தமா இந்த பிதாவாகிய தேவனுக்கு நாம் குமார் மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு பாட்டத்தை நமக்கு தொகுந்து வந்த சகோதரர் கூட நம் அனைவரும் சார்பாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறோம். நாம் இறுதியாக இந்த ஒரு பாடத்தோடு முடிவில் ஜெபத்தோடு கூட இந்த ஒரு பாடத்துக்கு முடிவுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இணைப்பிலே காணப்படுவதான சகோதரர் ஐசக் டைசன் அவர்கள் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஒருவரும் சேரக்கூடாதவர்கள் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதமா இருக்கிறவருமே எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஒருவருக்கே சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு மூலம் செலுத்துகிறோம் தகப்பனே. அன்பின் பிதாவே, இந்த நாளில் கூட தகப்பனே நாங்கள் சகோதர சகோதரிகளாய் தகப்பனே இந்த ஆன்லைனில் கூடி தகப்பனே உங்களுடைய சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ தகப்பனே எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சத்தியாவை எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. சத்தியத்தை தொகுத்து வழங்கிய சகோதரருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மேலும் மேலும் அவரை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் உடைய பாதுகாப்பு கிருபை இருக்கட்டும் அப்பா. முற்றிலுமாய் மீண்டுமா எங்கள் அனைவரும் பாத்துல அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். எல்லா சகோதரருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸ்டீஃபன் பிரதர். தேங்க்யூ பிரதர்.